FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் பிறந்த நாள் இந்த சனிக்கிழமை கொஞ்சம் அங்க அவர் வீட்டில் கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு நண்பர்களுக்கு அழைப்பு எடுத்து நீங்களும் போயிருந்தீங்க. பெரிய விருந்து 3000 பேருக்கு விருந்து வச்சிருந்தாரு. இது ஒரு புறம் இருக்க, அண்ணாமலை ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல முதல்ல வாழ்த்து சொன்னார் ஈவினிங். அவர் சொன்ன உடனே 2 மணி நேரம் கழிச்சு EPS வாழ்த்து தெரிவிக்கிறாரு. இன்னைக்கு அண்ணாமலை எங்கேயும் மேரத்தான் ஓடுனதுக்கு பிரதமர் அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் சீமான் பிறந்த நாள் நல்ல அப்படி திரண்ட கூட்டத்தை பற்றி சொல்லணும். சீமான் பிறந்த நாளுக்கு திரண்ட கூட்டம் 100% கம்யூனிட்டிங்கிற அந்த கன்ஷிராம் நிதிஷ்குமார் ஆதரவா திரண்ட சமூகங்கள் மாதிரி MBC சமூக பிரிவு மக்களும், அட்டனை பிரிவு சமூக மக்கள்ல பறையர் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூக மக்களும், பொதுவா அந்த சபல்டன் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய சமூக மக்களும் எல்லாருமே பரவலா வந்திருந்தாங்க. மற்ற OBC கம்யூனிட்டிக்குள்ள இருந்து வந்தவங்களும் கூட அவங்க எளிய பின்புலம் கொண்டவங்க தான். அதுல பலரும் அதுல லீடர்ஷிப் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்கெல்லாம், குறிப்பா சீமான் தமிழ்நாட்டின் கன்ஷிராம் சீமான் தான்ங்கிறத கட்டியும் கூறும் அளவுக்கு அந்த கூட்டம் இருந்தது. இதுல கூட்டம் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் மையமா வச்சு சீமான் இவங்களை கட்டுக்கோப்பான ஒரு கூட்டமா வளர்த்திருந்தாரு. அதோட தன்மையும் அவங்களோட டிசிப்ளின்டு நேச்சரும் தெள்ள தெளிவா தெரிஞ்சுது. உணவு அருந்தக்கூடிய இடத்துல ஒரு தரப்பு உணவு அருந்தி வெளியே வர்றது வரை இன்னொரு தரப்பு ரொம்ப நிதானமா காத்திருந்து அதுல போனாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான தன்மையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அவங்க ஒரு சீமான் மேலோட ஒரு பற்றுதலாலும் பிரபாகரன் தலைவர்கள் அடிப்படையிலையும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டமா இருந்தாங்க. இது முந்தைய காலகட்டங்களில் சீமான் இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுக்கு வந்ததோட 2 மடங்குக்கு மேலோட கூட்டம். கோயம்புத்தூர் கூட்டம்னாலும் சரி, அது சென்னை வடசென்னை கூட்டம்னாலும் சரி, முந்தைய காலகட்டத்தில் சீமானுக்கு வந்ததோட 2 மடங்கு கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் அந்த எளிய ப்ரோ பவர் இமேஜும் 100% கம்யூனிட்டிக்கான தலைவருங்கிற இமேஜும் சீமான பெரிய அளவு உயர்த்தி வருது. எனக்கு தெரிஞ்சு காட்டுமன்னார் கோயில் கூட்டம் மட்டும்தான் சீமான கொஞ்சம் சுமாரான கூட்டம். அது வன்னியர் தலைவர்கள் 3 பேருக்கோட ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி மாதிரி அவங்கள புகழ்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது மட்டும்தான் சுமாரா இருந்து, வேற எல்லா கூட்டமும் சேலம் கூட்டமெல்லாம் முன்னாடி சேலம் தருமபுரி பகுதிகளில் சீமானுக்கு வர்றதோட 2 மடங்கு கூட்டம் இருந்தது. அதே மாதிரி இந்த பிறந்த நாளும் முந்தைய சீமான் பிறந்த நாள் இதை விட மக்கள் ஆர்வமும் மக்கள் அங்க வந்ததும் முன்ன விட 2 மடங்குக்கு மேல இருந்துங்கிறது தெள்ள தெளிவா சொல்லலாம். இப்போ வந்த கூட்டம் எல்லாரோடையும் நல்ல சீமான் இன்டராக்ட் பண்ற ஒரு வந்தவங்க எல்லாத்துட்டையுமே ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் இருந்தாரு. டயர்ட் ஆகாம எடுத்துட்டு இருந்தாரு. இப்போ நம்ம பாலிடிக்ஸ பேசணும். அரசியல் சர்க்கிள்ஸ்ல யாருமே சீமானுக்கு வாழ்த்து தெரிவிக்க முதலமைச்சர் யாரும் சொல்ல. அண்ணாமலை தான் முதல்ல வாழ்த்து தெரிவிக்கிறார். அது ஈவினிங் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே எடப்பாடி வாழ்த்து தெரிவிக்கிறார். இல்ல, அண்ணாமலை சீமானை முன்னிறுத்தி ஒரு அரசியல் காய்களை நகர்த்த முயற்சி பண்ணாரு. அது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதை நகர்த்திடுவாருங்கிற அச்சத்துலதான் எடப்பாடியே உள்ள வந்தார் என்டிஏக்குள்ள. ஏன்னா சீமானே அதை தெளிவா சொல்றாரு. ஒரு கட்டத்துக்குள்ள என்ன சிஎம்மா சொல்லிடுவாங்கிறதுக்காக தான் பார்லிமெண்ட்லே பாஜகவோட கூட்டணி வைக்காத ஐயா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்காருங்கிற ஒரு கருத்தை அவர் முன் வச்சு பேசினார். அதுல அவர் என்ன சொன்னார்னா, நீங்க பார்லிமெண்ட்ல வந்திருந்தா 15 இடங்கள் ஜெயித்திருக்கோம், 2 மத்திய மந்திரி கிடைச்சிருக்கோம். இப்போ சட்டமன்றத்துல உங்களோட நிலைப்பாட்டுல இருந்து மாறி வந்திருக்கீங்கன்னா எனக்கு பயந்துதான் நீங்க வந்திருக்கீங்கிறத சீமான் சொன்னார். இதை கூட சீமான் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தரப்பும் இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில சீமானை முன்னிறுத்தி ஒரு காய் நகர்த்தலை பண்ணி தமிழக அரசியல்ல மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு அந்த அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில இருந்து ஒரு இன்னொரு மாற்றம்ங்கிறவரை முன்னிறுத்தி ஒரு பெரிய புரட்சியை பண்ணணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இருந்தது. அதன் அடிப்படையில தான் சீமான காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு சொன்னாரு. சீமான உறுதியானவர்னு சொன்னாரு. அந்த SRM விழாவில் சீமான் கூட கலந்துகிட்டு சீமானோட இதை பொழுது பேசினாரு. ஸோ இந்த தன்மைகள், இந்த போக்கு, இது தொடர்பா மோடி நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு நான் சொன்னதுதான் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சான்ஸ் எடுக்க முடியாது, அது நடந்துருங்கிற ஒரு தோற்றம் இல்லை. அப்படி நடந்துட்டா நம்ம 150 தொகுதிக்கு மேல 3வது போய் டெபாசிட் இழந்துருவோங்கிற எண்ண ஓட்டத்துலதான் பிஜேபிக்குள்ள வந்தாரு.
இப்ப அண்ணாமலை பிஎம்ஓ கிட்ட 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு கொடுத்துருக்கிறாப்புல. அதுக்கு அண்ணாமலை கொடுத்திருக்க டேட்டா என்னன்னா, அன்னைக்கு நாம வெறும் 5 எம்பியும் 20 எம்எல்ஏயும் வாங்கும் போது நம்மளோட பலம் 2.7 விழுக்காடு தான். கடைசியா நம்மளோட தனித்த பலம் அன்னைக்கு 214 தொகுதியை நிற்க முடியாம பாரிவேந்தருக்கு 40, தேவநாதன் யாதவுக்கு 20ன்னு பல இடங்கள்ல நிற்காத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஆர்கே நகர்ல ஒட்டுமொத்த பாஜகவும், தமிழிசை அம்மையார் மட்டும் நான் குறை சொல்லல, இலகணேசன், அச்சுராஜா, வானதி சீனிவாசன், பொன்னாறு எல்லாரும் நோட்டா கீழே போன ஒரு சூழ்நிலை இருந்தது. இதை காட்டி எடப்பாடி பழனிசாமி 5 சீட்டுக்குள்ள பாஜகவை நிறுத்திட்டாரு. 19ல் 5ல் நிறுத்தினவர் அதே தொடர்ச்சியா 21ல் 20 எம்எல்ஏக்கு நிறுத்திட்டாரு. அப்ப அவர் சொன்னது 7+1 வாங்கின பாமகவே 23 தான் வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு 16 சீட்டு போதும்னாரு. இவங்க தான் கஷ்டப்பட்டு எடுத்து 20 சீட்டை அதுல வாங்கி நின்னாங்க. இப்ப அண்ணாமலை டெல்லிக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காருன்னா, இங்க ஆடிட் டீமும் அதே டைப்ல இன்னொரு ரிப்போர்ட் நாங்களும் கொடுத்திருக்கோம். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்றாருன்னா, கடைசியா நாம பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், உடையார், முதலியார், யாதவர், தேவேந்திர குல வேளாளர் 4 சமூக தளத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாரிவேந்தர் பொதுத்தளத்துக்குள்ளே மாற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான். இந்த கட்சிகள் 4 பேரையும் நம்ம சேர்த்து தாமரையில 11.4 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கிறோம். முபாரக் கிருஷ்ணசாமியை தவிர்த்து ரெட்டலையில 20 விழுக்காடு ஓட்டு தான் அவர் எடுத்திருக்கிறாரு. அப்ப 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகும். இதை நம்ம செய்ய தவறணும்னா 2024 மாதிரி நம்மளை சின்ன ஃபோல்ஸ்ன்னு காட்டி 29 நம்மளை காலி பண்ணிடுவாரு, டிச் பண்ணிடுவாருங்கிறத தெள்ள தெளிவா அண்ணாமலை பிஎம்ஓக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த கட்டத்துக்குள்ள இவர் ஒரு வேளையில டிச் பண்ணுனா அடுத்து நாம நிராயுத பாணியா அனாதையா நின்றுடக்கூடாது, அடுத்த கட்ட அரசியல் முடிவை எடுத்து செய்யணுங்கிறதுல சீமான் தொடர்பாட்டு அண்ணாமலை அவராட்டு சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசியலை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு. அது மாற்றம்னு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு சீமான ஒரு தலைவரா நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுல பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். பெரிய கவுண்டர் பிஜேபி டிச் பண்ணா சின்ன கவுண்டர் அதற்கு எதிர்வினைய செய்யறதுக்கு ஒரு தயாரிப்பு பணிகள்ல அண்ணாமலை ஈடுபடுறாரு. நான் உடனே அந்த அலையன்ஸ் வந்துடும் சொல்ல விரும்பல, வரதுக்கு வாய்ப்புண்டுங்கிற லெவல்ல எடப்பாடி கிட்ட பிஜேபி இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட், என்னாலையும் மாற்று அணி அமைக்க முடியும்னு சீமானுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து சீமான ஒரு உறுதியான தலைவராட்டு அண்ணாமலை முன்னிறுத்துறாரு. இதே அண்ணாமலை தான் 24 தேதிக்கு முன்னாடி 24 தேதிக்கு சீமான் இருக்கு சொன்னார் கட்சியே இருக்கா சொன்னாரு. அது சொன்னது உண்மை. அதுலதான் பிஎம்ஓ கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணதுல பிஎம்ஓல சீமான் சிஎம்னு ஒரு ப்ரொபோசல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமாங்கிறது பிஎம்ஓ கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதுல அவங்க டிஸ்கஸ் பண்ணது மோடி அதுல பேசின விஷயங்கள் என்னன்னா, இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில மாயாவதி பாதியா குறைஞ்சிட்டாங்க, ஐஎன்எல்டி ரொம்ப மோசம் போயிட்டாங்க, பிஆர்எஸ் மோசம் போயிட்டாப்புல, இந்த சிச்சுவேஷன்ல அகாலிடல் இதே மாதிரி மோசம் போயிட்டாங்க, பஞ்சாப்ல கூட்டணி இல்லாம நின்ன ஆம் ஆத்மி மோசம் போயிட்டு 5 கட்சிகள் இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில கீழே போயிட்டு, ஆனா நாம் தமிழர் மட்டும் சீமான் எப்படி எமர்ஜ் ஆயிட்டாருங்கிறத பிஎம் கேட்ட போது ஆடிட்டர் குருமூர்த்தி, சத்ரியன் குருமூர்த்தி சொன்னது, அவர் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில 4வது வந்தாலும் அவருக்குள்ள அந்த தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட கட்சிகள் ஓபிசி பார்ட்டியா இருக்கிறதுனால அட்டவணை பிரிவு மக்கள் பறையர், தேவேந்திர குல வேளாளர், பன்னார் நாவிதர் குயவர், பரவலா வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், ஆசாரி, செங்குந்தர், இந்த மாதிரி அவருக்கு பலதரப்பட்ட மீனவர் போன்ற ஜாதிகள் அவருக்கு பின்னாடி சீமான தலைவரா ஏத்துக்கிட்டு மற்ற இதை பற்றி கவலைப்படாம சீமானுக்குன்னு 8 விழுக்காடு ஓட்டு பார்லிமெண்ட்ல போட்டதுனாலதான் 3.8 இருந்தவர் 8.2க்கு உயர்ந்து வந்திருக்கிறாரு, 2.5 மடங்கு உயர்ந்து வந்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு உறுதியான கூட்டம், அவரால் தான் நாம வெளிச்சத்துக்கு வர முடியும், நமக்கு அதிகாரம் கிடைக்கும்னு ஒரு அதிகாரமற்ற ஏழை எளிய மக்கள் சீமான் பின்னாடி இருக்கிறாருங்கிறத சத்ரியன் குருமூர்த்தியும் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாரு. அண்ணாமலையும் தேர்தல் முடிவுக்கு பிறகு அத்தகைய ரிப்போர்ட்டை டெல்லி தலைமைக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையில நீங்க 2.7% எடுத்து நோட்டாவுக்கு கீழே போன பாஜக மாதிரி இந்த பாஜகவை
ட்ரீட் பண்ண முடியாது. 11.4% வாக்கெடுத்த பாஜக, சீமான் கூட கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடி, என்டிஏ, விஜய் 3 வரை அடிக்கும் போது அந்த ஆர்கே நகர்ல நோட்டாவுக்கு போன அந்த கட்சி களத்துல நிற்காம இல்லை, எடப்பாடியும் களத்துல நிற்கலங்கிற போது அந்த பேரம்ங்கிறது 2024 வாக்க மையமா வச்சுதான் நடக்கும். அதுல 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதுல அண்ணாமலை உறுதியா இருக்கிறாரு. அண்ணாமலையோட உறுதித்தன்மை பிரதமர் மதிக்கும் விதமா தான் அந்த அண்ணாமலைக்கும் தேஜஸ்வி சூர்யாவுக்கும் ஒரு ட்விட்டர் போட்டு, அண்ணாமலை ஏன் ஆளுதான், தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தாங்கிறத பிரதமர் சொல்லாம சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை வேற கட்சி தனி கட்சி தொடங்குவாருன்ற அந்த மாதிரி டாக் இருக்கும்போது இப்ப அண்ணாமலையை பேசிஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அண்ணாமலை போனா பாஜகவை விட 2 மடங்கு ஓட்டு அண்ணாமலை எடுக்கிறது கூட வாய்ப்பு வந்துடும். மற்ற இடங்கள்ல எல்லாம் கல்யாண் சிங் போகும்போது பாஜக அடிபட்டு போச்சு. ஆனா கல்யாண் சிங் ஒரு 4% தான் எடுத்தாங்க. உமா பாரதியை மீறி சவுகான் ஜெயித்துட்டாரு. எதியூரப்பா 10, பாஜக 20ன்னு தான் இருந்தாங்க. ஆனா இங்க கல்யாண் சிங் இங்க அண்ணாமலை போனா பேரன் பார்ட்டியோட பெரிய அளவு வந்துருவாரு. ஏன்னா பேரன் பார்ட்டி 3.7 இருந்த பேரன் பார்ட்டிய 11.4 கொண்டு வந்தது அண்ணாமலை உருவாக்குன மாற்றம்ங்கிறதுக்கான ஒரு புள்ளியில தான் அது வந்திருக்குது. 14-19 இல்லாத ஒரு பெரிய எழுச்சி, சீட் கன்வெர்ட் ஆகல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். 24 வந்ததுன்னா அண்ணாமலை உருவாக்குன மாற்றம்ங்கிறது அது சீமானும் அந்த மாற்றத்துல நிற்கிறதுனால அது சூட்டும் ஆகக்கூடுங்கிற ஒரு தன்மைக்குள்ள அண்ணாமலையை விட்டுறக்கூடாது அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை உறுதியா நினைக்கிறாங்க. அண்ணாமலையோட எண்ணப்படி சீட்டு வாங்கணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலைக்கு திடீர்னு அந்த ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறது இன்னும் அதிமுக பாஜக சீட் ஷேரிங் முடியல, எடப்பாடி கொடுக்குற ஒரு மெசேஜா எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சீட் ஷேரிங் முடியாததுனாலதான் விஜயை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டாரு. முன்னாடி பாமகவை காட்டி தான் குறைச்சாரு. பாமகவே 23 தான் வாங்கியிருக்காங்க. நீங்க 23க்கு மேல உங்களுக்கு தந்தா பாமக வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அது அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க 7+1 வாங்கினவங்களே 23 தான் வாங்கியிருக்காங்க. நீங்க 5 வாங்கினவங்களுக்கு 16 தான் உங்களுக்கு தகும். அதனால நீங்க 16 வாங்கிருக்கன்னு சொன்ன பிறகுதான் இவங்க கெஞ்சினு கெஞ்சி 20 சீட்டு வாங்கினாங்க. சோ விஜயை காட்டி பாஜகவை மட்டம் தட்டுறதுல எடப்பாடி பழனிசாமி கில்லாடி. அதுல விஜய் முன்னாடி ஒரு கட்டத்துல ராமதாஸ் டெல்லியில கலைஞர் ராமதாஸ் எங்க கூட தான் இருக்காருன்னு சொல்லும் போது நான் இன்னும் முடிவு பண்ணலன்னு திருப்பி அடிச்சாரு பாத்தீங்களா கலைஞரை. அதே மாதிரி ராமதாஸ் அன்னைக்கு அடிச்ச பாணியில ராமதாஸ் பாடம் படிச்ச ஜான் ஆரோக்கியசாமி கூட்டணி எல்லாம் ஒன்றும் எடப்பாடி கிட்ட முடியலன்னு அதை சொல்லும் விதமாட்டு தவேகா செயற்குழுவுல எடப்பாடியை மறுதளிச்சுட்டாங்க. ஸோ இப்போ கட்டம் இங்க சீட்டு பேரம்ங்கிறது 20% versus 11.4. ஸோ நீங்க எவ்வளவு நிற்கிறீங்களோ அதுக்கு பாதி தாமரைக்கு தந்தாகணுங்கிறது தான் மோடிக்கு விருப்பம், அண்ணாமலைக்கு விருப்பம், என்போன்ற மோடி லாயலிஸ்டோட விருப்பம். காரணம் 24 கலத்தி விட்ட மாதிரி 29 எடப்பாடி கலத்தி விட மாட்டாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. விஜயை கூட கைக்குள்ள வச்சுக்கிட்டு ராகுல் காந்திக்கு 29 ஆஃபர் கொடுப்பாரு. சோ அந்த இடத்துக்குள்ள இவர்கிட்ட அலர்ட்டா இருந்து அரசியல் பண்ணாதான் 29 மோடி ஏமாறாம இருக்க முடியுங்கிறதா எங்க எண்ண ஓட்டம். எங்களோட கருத்து, அண்ணாமலை கருத்து இது இன்னைக்கு டெல்லி பாஜக இதை தெளிவா எடுத்துட்டாங்க. சத்யன் குருமூர்த்தி இந்த கருத்தை தெளிவா சொல்லிட்டாரு. இந்த கருத்துல நயினார் நாகேந்திரன் இல்ல, பட் எதிராட்டம் இல்ல, அவரு தமிழிசை அம்மையார் இல்ல, எதிராட்டம் இல்ல, வானதி சீனிவாசம் இல்ல, எதிராட்டம் இல்ல. பட் ஒரு சில தலைவர்கள் எப்படி வரட்டு பார்ப்போம். நம்ம அலைன்ஸ இந்த சீட் ஷேரிங்ல உடைச்சிடக்கூடாது, பட் பலமான சீட்டை வாங்கணுங்கிறதுல சுதாகர் ரெட்டி இருக்கிறாரு, பாண்டா இருக்கிறாரு, ஒரிசாவில் உள்ள அப்சர்வர் இருக்கிறாரு, மேனன் இருக்கிறாரு. இவரு தான் கண்டஸ்ட் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லாம தன் வாழ்க்கையை RSSக்கு அர்ப்பணித்து கொண்ட கேசவநாயம்ஜி இருக்கிறாரு. எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர். ஏரல் ஐயா தாளிங்க நாடார் மரணம் அடைஞ்ச போது அவர் தான் தூக்கிட்டு வந்தாரு. அந்த அளவுக்கு முழுமையா எல்லா நிகழ்வுகள்லையும் எதை எதிர்பார்ப்பின்றி கட்சி நலனே ஒன்ற புரியா இருந்த கேசவநாயம்ஜி இதுல இருக்கிறாரு. அப்போ அவரு பலத்திற்கேற்ப சீட்டு வேணுங்கிறத கேசவநாயம்ஜி நினைக்கிறாரு. மற்ற தமிழிசை, நயினார் போன்றவங்க எல்லாம் அலையன்ஸ் பிரேக் ஆயிடக்கூடாது, விஜய்க்கு சீட்டை கொடுத்து சேர்த்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சாங்க. இப்ப விஜயை பொறுத்தளவுல பாஜக கூட இருந்தா தனக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் மத்தியில பெரிய கெட்ட பெயராயிரும். கொள்கை எதிரியே கூட போனா அது மக்கள்
தன்னை சிவாஜியை புறக்கணிச்ச மாதிரி புறக்கணிச்சு தனக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும்னு அது வேண்டாங்கிற முடிவுக்கு விஜய் போயிட்டாரு. ஸோ இந்த கட்டம் பாஜகவை விட்டா வேற வழி இல்லை. பாஜகவால இன்னொரு அணி அமைச்சு எடப்பாடியை மூணாவது அனுப்ப முடியும். அது நீர்பூத்த நெருப்பாட்டு, அது இலைமறை காயாட்டு தெள்ள தெளிவா இருக்குது. பட் சீமான் 234 தனிச்சுங்கிறதுல உறுதியா போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளையில என்டி ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் சீமான் என்டிஏயோட சிஎம் கேண்டிடேட் நிதிஷ்குமார் மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அது எடப்பாடிக்கு மிகப்பெரிய மரண அடியா இருக்கும். அந்த அடியில இருந்து தப்பதுக்கு தான் ஏற்கனவே மக்களவை தேர்தலிலேயே வராதவரு சட்டமன்ற தேர்தலில் வந்தாரு. மீண்டும் இதை பயன்படுத்தி அண்ணாமலை எடப்பாடி கிட்ட சீட்டை வாங்கணுங்கன்னு உறுதியா இருக்கிறாரு. அதையும் தாண்டி சீமான் தனிச்சு நின்று பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குறதெல்லாம் அண்ணாமலைக்கு உள்ளபடியே சீமான் மேல உயர்ந்த மதிப்பு மரியாதையும் இருக்குது. சீமான் கூட அண்ணாமலையை விமர்சனம் பண்ணும்போது கூட அண்ணனை நாம விமர்சனம் பண்ணக்கூடாது, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும், அண்ணன் மிகவும் முக்கியமான ஒரு ஆளுங்கிற எண்ண ஓட்டத்துலதான் அண்ணாமலை தன்னுடைய காய்களை நிறுத்திட்டு இருக்கிறாரு. கொள்கை வேறுபாடுகள் வேற இருந்தாலும் அந்த மாற்றம்ங்கிற இதுல சீமான் எடப்பாடிக்கு ஒரு செக்கான ஒரு சரியான சக்தின்னு அண்ணாமலை சீமானை கருதுறாரு. சீமானை பொறுத்த அளவுலையும் அண்ணாமலை உள்ள மாற்றம்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தலைன்னா தனக்கு 8 இல்ல 12% வந்திருக்குங்கிற எண்ண ஓட்டம் சீமானுக்கு இருக்குது. ஸோ இந்த முக்கியத்துவம் சீமானுக்கு இருக்கிறதுனால அண்ணாமலை முதல்ல கொடுத்ததுனால அண்ணாமலை பிளஸ் சீமான் நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடு சீமான் பேரக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி அடுத்தபடியாட்டி சீமானுக்கு அந்த வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறார். எடப்பாடி பிஜேபி டிமாண்ட் அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். நான் ஹார்டர் நட் டு கிராக் எடப்பாடி, டஃப் பார்கெய்னர், ஜெயலலிதாவோட டஃப் பார்கெய்னர், பெரிய அளவுக்கு ஒரு பேரம் பேசும் சக்தி படைச்சவர் நிரூபிச்சிருக்கிறாரு. கடைசியா அவருக்கு சில விஷயத்துல வேற வழியே இல்லாம 1/2% ஓட்டுக்கு அவரால் பாமகவுக்காக வன்னியர் ஓட்டு முக்கியம்னு 10.5 எதிர்த்து பேசின பிரேமலதா அம்மையார திட்டமிட்டு இது இடைஞ்சல் இடர்பாடு பொருந்தா கூட்டணி ஆயிரும்னு கலத்தி விட்ட தேமுதிகவிற்கு அவங்க கையறு நிலையில கடைசியில என்ன செய்யணும்னு பதற விட்ட தேமுதிகவுக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதிக்காக 5 எம்பி சீட்டு கொடுத்தாரு. அதுக்கு தக்கன அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவு தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்குகளை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கம்பல்ஷன் தான் 21 வேண்டாம் பாமகவுக்கான்னு விரட்டி விட்ட தேமுதிகவுக்கு 24 5 சீட்டு அவர் கொடுக்க வச்சுது. இப்பவும் அவரு 5 சீட்டு கொடுத்த தேமுதிக உதாசீனம் தான் படுத்தினாரு. காரணம் அவருக்கு பாமக தேவைங்கிற அரசியல் தான் அவர் பண்ணாரு. ராஜ்யசபான்னு சொல்லும் போது அதுல பிரேமலதா அம்மையாரே அதை காட்டி எடுத்து இவரை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவரு பரவலா தேமுதிகவால ஓட்டு வந்திருந்தாலும் வன்னியர் பெல்ட் ஓட்டு அன்புமணி தான் முக்கியம். அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ 10.5 சொல்லி எடப்பாடியில தரித்து போட்டின்னு போயிட்டாங்கன்னா தனக்கு முதலுக்கே மோசமாயிருங்கிற எண்ண ஓட்டம் கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அவரு பாஜகவுக்குள்ள வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், பாஜக காட்டி பாமக பேரம் பேசினா ஒருவேளையில பாமகவும் பாஜக கூட போயிட்டாங்கன்னா எடப்பாடியிலே அவருக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாயிரும். சோ பாஜகவுக்குள்ள வந்ததே பாமகவின் பேரம் பேசும் சக்தியை காலி பண்றதுக்குள்ள ஒரு நோக்கத்துலதான் அவரு வந்தவர். செங்கோட்டையனை வச்சு கட்சியை பிளவுபடுத்துறதை காலி பண்றதுக்கு தான் வந்தவர். இது எல்லாமே அண்ணாமலைக்கு தெளிவா தெரியும். பிஎம்ஓ மோடிக்கு நாங்க எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இந்த முறை முன்னாடி ஏமாந்தது மாதிரி ஏமாற மாட்டாங்க பிஜேபி, எடப்பாடி ஏமாற்ற முடியாதுங்கிறதான் தெளிவான பார்வை. அதுல ஒரு சில யூடியூபர்ஸ் வச்சுக்கிட்டு அந்த காலம் மாறிட்டுன்னு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு நோட்டாவு கீழே போன பாஜகவை மனசுல கொண்டு எடப்பாடியும் கோளை நாய் மாதிரி ஓடிட்டாருன்னு ஈக்குவல் ஃபிட்டிங்ல தான் ஈரோடு கிழக்குல இருக்கக்கூடிய எடப்பாடி நிலைமை 20% உணராம சில யூடியூபர்ஸ் திட்டமிட்டே போலியான பொய்யான கருத்து கணிப்புகளை ஒரு எடப்பாடியை லிட் பண்றதுக்காக இப்ப நீங்க கருத்து கணிப்பை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும்? இவ ரெட்டிகள் சொல்றதுக்கும் பாண்டே சொல்றதுக்கும் என்ன இருக்கு? ரெட்டிகள் சீமான பயங்கரமா உயர்த்தி வைக்கிறாப்புல, விஜய் கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டாப்புல, அவர் கருத்து கணிப்புல வைக்கிறதே தப்பு மோசடின்னு ரெட்டிகள் சொல்லி விஜய் ரொம்ப குறைச்சி போடுறாப்புல, சீமான குறைச்சி பாண்டே கருத்து கணிப்பு போடுறாப்ப கருத்து கணிப்பு வேஸ்ட், ஏட்டு சுரக்கா கதைக்கு உதவாது. ரெட்டிகள் சொல்றது உண்மையா, பாண்டே சொல்றது உண்மையா? பாண்டேட்ட கேட்டவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, ரெட்டிகள் சார்ல்ஸ்ட கேட்டவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு கருத்து உருவாக்கம், ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, ஒரு மோசடித்தனமான ஒரு பிரச்சாரம் தான். இதுல
கடைசியா உள்ள பலத்தின் அடிப்படையில 2க்கு 1 வேணுங்கிறதுல பிஎம்ஓவும் தெளிவா இருக்கிறாங்க, அண்ணாமலையும் தெளிவா இருக்கிறாங்க. பிஎம்ஓ சைடு சீமானை பற்றி குருமூர்த்தியும் பெரிய அளவுல சொல்லியிருக்கிறாரு, அண்ணாமலை தரப்பும் சீமானை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாங்க. கேட்கவே வேண்டாம், நாங்க பிஎம்ஓவை காட்டி தான் நாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம் தான் எடப்பாடிய 20% ஓட்டை உள்ள கொண்டு வந்தோம். 100க்கு 100 ஐபியும் பிஎம்ஓவும் மோடி லாயலிஸ்டான ஆர்டி பண்ண அரசியல்ல தான் சட்டம் பாராளுமன்றத்துக்கே வராத எடப்பாடி சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த சாதனைக்கு அண்ணாமலை ஒரு காரணி, சீமான் எடுத்த வாக்கு ஒரு காரணி, எங்க நாலேஜ் ஒர்க்கு முக்கியமான காரணி, ஆர்டி டீமோட நாலேஜ் ஒர்க்கு முக்கியமான காரணி. இதைத்தான் சசிகலா விஷயத்துல சாதிச்சாங்களே. குருமூர்த்தி நம்மளை தூக்கி போட்டா சசிகலா ஸ்ட்ரென்த் ஆயிரம் ஒரு நாலேஜ் ஒர்க் பண்ணி ஒரு டீம் சாதிச்சு, இதையும் சாதிச்சிருவோன்னு அச்சப்பட்டுதான் எடப்பாடி உள்ள வந்திருக்காரே தவிர அவர் பாஜக மேல உள்ள பாசத்துல ஒண்ணும் இல்ல. 150 தொகுதியில 3வது பேருங்கிற அச்சத்துல வந்திருக்கிறாரு. இதை பயன்படுத்தி கரெக்டா சீட் ஷேரிங்ல நிற்கணும், மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கள நாங்க தெளிவா இருக்கிறோம், அண்ணாமலை தெளிவா இருக்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. ஓகே சார், பாப்போம் அடுத்துக்கிட்ட இந்த அரசியல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது மீண்டும் சார். நன்றி.